சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றிய முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டை லஞ்சம் மற்றும் ஊழலிலிருந்து காப்பாற்றுவதும் விடுதலைதான் என்று தெரிவித்தார். Ladies and gentlemen, we welcome the Honorable Chief Minister of Tamil Nadu, who is here to take part in the Independence Day celebration. நாட்டின் 80வது சுதந்திர தின விழா சென்னை தலைமைச் செயலகம் அமைந்துள்ள கோட்டை கொத்தளத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொள்வதற்கு மோட்டார் வாகன பாதுகாப்பு படையினர் புடை சூழ வந்த முதலமைச்சர் விஜயை தலைமைச் செயலாளர் சாய்குமார் வரவேற்றார். மேடைக்கு சென்ற முதலமைச்சர் விஜய் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து திறந்தவெளி ஜீப்பில் சென்று காவல்துறையின் அணிவகுப்பை பார்வையிட்டார். மரமான மாண்ட வழிச்செல்வ தேற்றம் என 4 ஏமம் படைத்து வீரம், மானம், நல்ல வழியில் நடத்தல், அரசின் நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் 4 படைக்கு காவல் அரண்களாகும். இதன் தொடர்ச்சியாக கோட்டை கொத்தளத்திற்கு சென்ற விஜய் முதலமைச்சராக முதன்முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் சுதந்திர தின உரையாற்றிய அவர் தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து காப்பாற்றுவதும் விடுதலைதான் என்று கூறினார். லஞ்சத்திலிருந்து ஊழலிருந்து காப்பாற்றுறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் விஜய் மத்திய அரசுடன் நிர்வாக ரீதியாக ஒத்துழைத்து வருவதாகவும் தமிழ்நாட்டின் கொள்கைகளுக்கு எதிரான விஷயங்களை நிச்சயம் எதிர்ப்போம் என்றும் உறுதிபட தெரிவித்தார். பொது வாழ்வில் சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட நிர்வாக ரீதியா ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகளையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு நிதி உதவியை அதிகரிப்பது தொடர்பான அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டார். தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இந்நிலையில் சுதந்திர தினத்தையொட்டி காங்கிரஸ் மூத்த தலைவர் கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழர் விருதை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். நீரிழிவு நிபுணர் மருத்துவர் மோகனுக்கு வழங்கப்பட்ட அப்துல் கலாம் விருதை அவரது மகள் பெற்றுக்கொண்டார். கோவையைச் சேர்ந்த நௌஷின் பானு சந்திற்கு கல்பனா சாவ்லா விருதை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியமைக்காக திரு எம் கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். Dr. APJ Abdul Kalam Award is now being presented to Dr. V. Mohan. His daughter, Dr. R.M. Anjana, will receive the award on his behalf. துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது செல்வி நௌஷின் பானு சாந்த் கோவை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சுதந்திர தின விழாவில் விருது பெற்றவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் விஜய் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ந்தார். தற்பொழுது குழந்தைகளுடன் உரையாடி தன்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடி மகிழ்கிறார்கள். சுதந்திர தின விழாவை பார்வையிட வந்தவர்களை நடந்து சென்று சந்தித்த முதலமைச்சர் விஜய் கையசைத்து சுதந்திர தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் தொடர்ந்து 13வது முறையாக தேசிய கொடியேற்றிய பிரதமர் நரேந்திர மோடி புதிய வரலாறு படைத்தார். நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி தலைநகர் டெல்லியில் ராஜ்காட் பகுதியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செங்கோட்டைக்கு சென்ற பிரதமர் பாதுகாப்பு படையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.
வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சி முதன்முறையாக வந்தே மாதரம் பாடலுடன் தொடங்கியது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட்ட பிறகு பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார். தேசிய கொடி ஏற்றப்பட்ட போது 21 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் ஹெலிகாப்டரில் இருந்து மலர்கள் தூவப்பட்டன. சுதந்திர தின விழாவில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட்டதை காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி தடுத்ததாக பாஜகவினர் குற்றம் சாட்டிய நிலையில் அதனை காங்கிரஸ் மறுத்துள்ளது. டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. அப்போது வந்தே மாதரம் இசைக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் விழா ஏற்பாட்டாளர் ஒருவரிடம் சோனியா காந்தி சைகை செய்து பேசிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக இசைக்கப்பட்டதால் சோனியா காந்தி அதிருப்தி அடைந்து அதனை நிறுத்தச் சொன்னதாக பாஜக தலைவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தேசிய பாடலை காங்கிரஸ் கட்சி அவமதிப்பதாக விமர்சித்தனர். மறுபுறம் சோனியா காந்தி பாடலை நிறுத்தச் சொல்லவில்லை என்று காங்கிரஸ் தரப்பு மறுத்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் அமர்வதற்காக நாற்காலி கேட்டுத்தான் சோனியா காந்தி சைகை செய்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளது. சோனியா காந்தி பேச்சுக்கும் வந்தே மாதரம் பாடலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 80வது சுதந்திர தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்ட நிலையில் அட்டாரி வாகா எல்லையில் கொடியிறக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. பஞ்சாபில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லைப்பகுதியான அட்டாரி வாகா எல்லையில் கலை நிகழ்ச்சிகளுடன் கொடியிறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் எல்லை பாதுகாப்பு படையினரின் சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து முப்படை வீரர்களின் சிறப்பு அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் மிடுக்குடன் வீர நடைபோட்ட வீரர்கள் பாரம்பரிய முறைப்படி தேசிய கொடியை இறக்கினர். இந்த நிகழ்வை உற்சாகமாக கண்டுகளித்த மக்கள் வந்தே மாதரம் முழக்கத்துடன் கரவொலி எழுப்பியதால் எல்லையில் தேசபக்தி கரைபுரண்டு ஓடியது. சட்டமன்றத்தில் அப்பாவை தேடினால் யாருக்கு தெரியும் என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேசியது சர்ச்சையான நிலையில் எந்த உள்நோக்கத்துடனும் தான் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் உள்ள பாஜக மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நயினா நாகேந்திரன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. நயினா நாகேந்திரன் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த அமைச்சர்கள் அவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாஜகவினுடைய மாநில தலைவர் திமுக கரகமாலேயே மாறி அவதூறாக அநாகரிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கிற பொழுது அரசியலில் பரபரப்பாக பல மறைமுக நட்பெல்லாம் வெளிப்படும் நேரம் இது என்பது தெரிய வருகிறது. இதை நான் கண்டிக்கிறேன். மக்களுடைய கவனத்தை எப்படியாச்சும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏழாமையில சொல்றதா நான் பார்க்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதேபோல அமைச்சர் வன்னியரசு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர், வி த லீடர் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் நயினா நாகேந்திரனின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். மேலும் நயினா நாகேந்திரன் மீது டிஜிபி அலுவலகத்தில் வழக்கறிஞர் வர்தினி புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் தனது பேச்சை திரித்து சித்தரித்து அரசியல் ஆதாயம் தேட நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ள நயினா நாகேந்திரன் எந்தவிதமான உள்நோக்கத்துடனும் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை என்று விளக்கம் அளித்தார். சென்னை திருவொற்றியூர்
திருவொற்றியூர் +2 மாணவர் கொலை வழக்கில் 11 சிறார்கள் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டனர். திருவொற்றியூர் காலடிப்பேட்டை வசந்தம் நகரைச் சேர்ந்த வெங்கடேசன் லட்சுமி தம்பதியின் 16 வயது மகன் தனுஷ் ஜெயகோபால் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். வெள்ளிக்கிழமை மாலை பள்ளி முடிந்ததும் நண்பர்களுடன் வெளியே வந்த தனுஷை சுமார் 20 பேர் கொண்ட கும்பல் சுற்றி வளைத்து கடுமையாக தாக்கியுள்ளனர். தொடர்ந்து காலி மைதானத்திற்கு தனுஷை தூக்கிச் சென்று கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. தனுஷின் உடலை மீட்டு காவல்துறையினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த தனுஷின் நண்பருக்கும் அதே பள்ளியில் படிக்கும் தனுஷ்குமார் என்ற மாணவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்ததாகவும் சம்பவத்தன்று தனுஷின் நண்பர் பள்ளிக்கு வராததால் அவருக்கு பதிலாக தனுஷ் அடித்துக் கொல்லப்பட்டதும் தெரியவந்துள்ளது. அதே நேரம் பள்ளி வளாகத்தில் கஞ்சா புகைத்து முகத்தில் புகையை விட்டதை தட்டி கேட்டதால் தங்களது மகன் கொல்லப்பட்டதாக உயிரிழந்த தனுஷின் பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் கொலை சம்பவம் தொடர்பாக 11 சிறார்கள் உட்பட 12 பேரை திருவொற்றியூர் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட குணா என்ற இளைஞர் உட்பட 8 பேரை தேடி வருகின்றனர். இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழையும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 வட மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், கடலூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 19ஆம் தேதி நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் முதல் நாளில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 288 ரன்களை சேர்த்த இந்திய அணி வலுவான நிலையில் ஆட்டத்தை முடித்தது. 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்பதற்காக கில் தலைமையிலான இந்திய அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் இரு அணிகளுக்கான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலோவில் தொடங்கியது. டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. ஜெய்ஸ்வாலும் KL ராகுலும் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். 32 ரன்களில் ஜெய்ஸ்வால் ஆட்டமிழந்த நிலையில் KL ராகுலும் தேவ்தத் படிக்கல்லும் ஜோடி சேர்ந்து ரன் குவிப்பில் ஈடுபட்டு அணிக்கு வலு சேர்த்தனர். நிதானமாகவும் சிறப்பாகவும் விளையாடிய தேவ்தத் படிக்கல் 134 பந்துகளில் சதத்தை எட்டி அசத்தினார். KL ராகுலும் சிறப்பாக விளையாடி 77 ரன்களை குவித்தார். ஆனால் காயம் காரணமாக அவர் ரிட்டையர்ட் ஹர்ட் முறையில் வெளியேறினார். இதன் பிறகு கேப்டன் கில் 16 ரன்களில் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து ரிஷப் பந்த் களமிறங்கி படிக்கலுடன் இணைந்து ஆட்டத்தை தொடர்ந்தார். முதல் நாள் முடிவில் பந்த் 27 ரன்களுடனும் படிக்கல் 131 ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். காலையில் நடைபெறும் முதல் டெஸ்ட் ஆட்டம் மழை காரணமாக இடையிடையே பாதிக்கப்பட்ட நிலையில் முதல் நாள் முடிவில் இந்தியா 73 ஓவர்களில் 288 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகள் என்ற வலுவான நிலையில் ஆட்டத்தை முடித்தது. மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டிக்கு சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளி நண்பராகியுள்ளார். இந்த நட்பு உருவான கதையை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சொந்தம் என்ன பந்தம் என்ன எனக்கு நள்ளிரவில் ஆபத் பாந்தவனாய் வந்துதவிய தமிழரைத்தான் என் ஃப்ரெண்டு என கூறியபடி அரவணைத்து போஸ் தருகிறார் மலையாள மெகா ஸ்டார் மம்மூட்டி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடிகர் மம்மூட்டி தனது நிறுவனத்தின் தயாரிப்பில் நிதிஷ் சகாதேவன் இயக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு முடிந்து ஓட்டுநர் உள்ளிட்ட 3 வருடன் மதுரை வழியாக கேரளா செல்ல காரில் புறப்பட்டார். திருப்பத்தூரில் தேசிய நெடுஞ்சாலையில் வேலை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அந்த வழி மூடப்பட்டிருந்தது. கூகுள் மேப்பும் கைவிடவே வேறு வழியின்றி காரைக்குடிக்கே மீண்டும் திரும்ப நினைத்தனர். மறுநாள் போட்டிருந்த திட்டங்கள் எல்லாம் பாழானதே என்ற வேதனையில் திரும்பிக் கொண்டிருந்த பொழுது கடைசி முயற்சியாக புட்டமங்கலம் பெட்ரோல் நிலையத்தில் தங்களது அடையாளத்தை தெரிவிக்காமல்
அங்கிருந்தவரிடம் வழி கேட்ட பொழுது அவர் கூறியது குழப்பத்தை ஏற்படுத்தியது. அப்பொழுது அங்கு தூங்கிக் கொண்டிருந்த கிரெயின் ஆபரேட்டர் பாண்டியன் தனக்கு தெரிந்த மலையாளத்தில் வழி கூறினார். ஒரு சார் வழி தெரியாமல் நின்றாங்க சார். இப்போ வழி தெரியாமல் நிற்கிறப்ப பெட்ரோல் பங்கில் கேட்குறப்ப அவங்க வழி சரியான முறையில் சொல்லலை. நான் அது பக்கத்தில் தான் படுத்திருந்தேன். நானே எந்திரிச்சு போயிட்டு கேட்டேன், சார் என்னங்க சார் வேணும்னு கேட்டேன். அவங்க இந்த மாதிரி மதுரைக்கு போகணும்ப்பா அப்படின்னாங்க. சரி நானும் வழி சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு சரியாக புரியலை. அவங்க திருப்பியும் சங்கடப்படுற மாதிரி இருந்ததுங்க. இரவில் வழி தவறி விடுவார்களே என்று பரிதாபப்பட்ட பாண்டியன் காரினுள்ளே இருப்பது மம்மூட்டி என்பதை அறியாமலேயே தன் பைக்கில் புறப்பட்டார் காருக்கு வழிகாட்ட. போறப்ப அப்ப சார் உள்ள இருந்திருக்காரு. நானும் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். சார் நீங்க எங்கே போகணும் சார்னு கேட்குறேன். இந்த மாதிரி மதுரை போகணும்னு சொல்றாங்க. நான் வழி சொல்றேன். வழி அவங்களுக்கு புரியலை. திருப்பி சரி சார் நான் ஒன்றும் பிரச்சனை, நான் பைக் வச்சிருக்கேன் சார், நான் கூட்டி கொண்டு வழியை காட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு வாய்ஸ் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வாய்ஸ் தெரியுது, மம்முட்டி சார் வாய்ஸ் மாதிரில தெரியுது அப்படின்ட்டு. ஆனால் உள்ள லைட்டு, கார் உள்ள லைட்டு போடல சார், அதனால எனக்கு சரியா தெரியலைங்க. இரவில் திக்கு தெரியாத காட்டில் தவித்த தங்களை முன்பின் அறியாத ஒரு நல் உள்ளம் 10 கிலோமீட்டர் தூரம் வரை வந்து வழிகாட்டியதை எண்ணி நிகழ்ந்த மம்மூட்டி தன்னுடைய அன்பை பகிர நினைத்து காரில் இருந்து இறங்கி இன்ப அதிர்ச்சி அளித்தார். மம்மூட்டி தன்னை ஃப்ரெண்டு என கூறியதையும் அதை அவரது சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்ததையும் எண்ணி நம்ப முடியாதவராய் நிகழ்கிறார் பாண்டியன். பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சொல்லி ஃபோட்டோ எடுத்தாங்க சார். அதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதோட கூட நான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வீடியோலாம் எடுத்து அவங்களே அங்கே போட்டிருக்கு. அதையும் எனக்கு அனுப்பிவிட்டாங்க. அதை பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக. இப்போ எத்தனையோ லட்சம் பேர் பார்த்துட்டு என்னோட தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. உச்சபட்ச நடிகராக இருக்கார் சார். ஒரே யதார்த்தமாக என்கிட்ட பேசின பண்ணது அது பெருமையாக நினைக்கிறேன் சார். நான் உண்மையிலே பெருமையாக நினைக்கிறேன். பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க என்ற நட்பு கீதத்தை மறவாத மம்மூட்டியே என் ஃப்ரெண்டு என பாராட்டியது காலத்தால் செய்த உதவியின் மகத்துவத்தை உணர்த்துவதாக உள்ளது. சொந்தம் என்ன பந்தம் காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 160 ரூபாய் அதிகரித்து 1,14,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. 10 நாட்களுக்கு முன்பு 1,10,000 ரூபாயை ஒட்டியிருந்த தங்கத்தின் விலை படிப்படியாக அதிகரித்து வந்தது. தேவை மற்றும் சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக விலை அதிகரித்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில் சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து 14,220 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 13,760 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி 1 கிராம் 255 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,55,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சுதந்திர தின விடுமுறையை முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்ததால் மலைக்கோவில் முதல் அடிவாரம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருத்தணி கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்தனர். அவர்கள் 3 மணி முதல் 4 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ஏராளமான வாகனங்கள் வந்ததால் 108 ஆம்புலன்ஸ் கூட போக்குவரத்து நெரிசலில் சிக்கும் நிலை ஏற்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்தார். ஆடிப்பூர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பராசக்தி அம்மனுக்கு நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அம்மனுக்கு புடவை, வளையல், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்டவற்றை வழங்கி வழிபட்டதுடன் சுமங்கலி பெண்களுக்கும் வளையல், மஞ்சள், குங்குமம் வழங்கினார். இதேபோல் பிரபல பக்தி பாடகி சிறுமி தியாவும் அண்ணாமலையார் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் சுதந்திர தினத்தை ஒட்டி தங்கராஜ் திறந்தவெளி மைதானத்தில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் மற்றும் 21 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியை வெலிங்டன் ராணுவ கமாண்டர் பிரிகேடியர் கிருஷ்ணேந்துதாஸ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் ராணுவத்தினர், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலையில் எரிபொருள் சிக்கன விழிப்புணர்வு சமையல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என 331 பேர் பங்கேற்று ஃபயர்லெஸ் குக்கிங் முறையில் 1 மணி நேரத்தில் 900க்கும் மேற்பட்ட உணவு வகைகளை தயாரித்து குழு உலக சாதனை படைத்தனர். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் உலக சாதனை சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. சென்னையில் திருவான்மையூரில் உள்ள மருந்தீஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற பொது விருந்தில் பொதுமக்களுடன் அமர்ந்து அமைச்சர் ராஜ்குமார் உணவு அருந்தினார். சுதந்திர தினத்தையொட்டி இந்த கோயிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இந்த சிறப்பு வழிபாட்டு நிகழ்வில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தாமு உட்பட கோயில் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது தாயார் சரஸ்வதி அம்மாளின் பிறந்த நாளை ஒட்டி குடும்பத்தினருடன் தைலாபுரம் தோட்ட இல்லத்திற்கு சென்று வாழ்த்து பெற்றார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சி காலத்தை விட தற்பொழுது இளைஞர்களிடம் போதை புழக்கம் 100 மடங்கு அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மதுவை விற்கின்ற வகையில், ஊக்குவிக்கின்ற வகையில் பல நடவடிக்கைகள் இந்த அரசு எடுத்திருக்கிறது. அதை கடுமையாக கண்டிக்கிறோம். உண்மையிலே இவங்க மது விலக்கு கொண்டு வருவாங்களான்னு சந்தேகமாக இருக்கு எனக்கு. ஏன்னா மதுவில் அவ்வளோ வருமானம், 56,000 கோடி வருமானம் வந்துட்டு இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் சுதந்திர தின விழாவிற்கு பிறகு திமுக நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் மற்றும் கவுன்சிலர்கள் ஆகியோர் தாவேக எம்எல்ஏ பிரகாசத்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். கட்சி வேறுபாடுகளை மறந்து மரியாதை நிமித்தமாக சந்திப்பு நடைபெற்றதாக திமுகவினர் தெரிவித்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வீடு மற்றும் வீட்டு மனைகளை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் விற்பனை செய்து வருகிறது. எங்கெங்கு வீடு மற்றும் வீட்டு மனைகள் உள்ளன, அவற்றை எவ்வாறு பெறலாம் என்பது குறித்து வரைகலை மூலமாக விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு வீடு வேண்டுமா அப்படின்ற கேள்வியை ஏன் எழுப்பியிருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தரப்பிலிருந்து வீடுகள் விற்பனைக்கு என்ற அறிவிப்பு வந்திருக்கு. அது குறித்த முக்கியமான அடிப்படை தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அவர்கள் வீடு மட்டும் இல்லை, வீட்டு மனைகளும் விற்பனைக்கு வர்றதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த விற்பனைக்கு வந்திருக்க வீடுகள் அதோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 7659 வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் தான் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்குற அந்த விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த நாள்ல இருந்து இதற்கான விற்பனை தொடங்குது, அதே மாதிரி அந்த முறை எவ்வளவு வீடுகள் வந்து விற்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதில் ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து இந்த 2842 அலகுகளுக்கு குலுக்கல் முறையில் வீடுகள் விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 24ஆம் தேதியிலிருந்து முதல்ல வருவோருக்கு முன்னுரிமை வழங்குற விதத்தில் 2184 வீடுகள் விற்பனைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் 1749 அலகுகளுக்கு பொது ஒதுக்கீட்டு முறையில் இந்த விற்பனை நடைபெறும் என்று அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. ஸோ 3 விதமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையில் விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக எவ்வளவு விலை அப்படின்னு பார்த்தோம்னா 3 லட்சம் ரூபாயிலிருந்து 2,98 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இது வீட்டு மனையோட அளவு, அதே மாதிரி வீடோட அளவு, இருக்கிற இடம், இதற்கு ஏற்றாற் போன்று அந்த விலையுடைய அளவு என்பது மாறுபடும். அடுத்ததாக நம்ம பார்க்கறது இணையதளத்தில் மூலமாக தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதற்கு 2 விதமான இணையதளங்கள், tnhp.tn.gov.in என்ற இணையதளத்தில் இது தொடர்பான முழுமையான விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி propertysales.tnhp.tn.gov.in என்ற இந்த இணையதளத்தில் போய் தான் விண்ணப்பிக்கிறதுக்கு பதிவு செய்யணும். முக்கியமாக வருமான உச்சவரம்பு ஒவ்வொரு நிலை வீடுகளுக்கு ஏற்றாற் போன்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதற்கு ஏற்றாற் போன்று உங்களுடைய வருமானம், மாத வருமானம் இருக்கணும் என்பதும் முக்கியமான விதிமுறையாக இருக்கு. அடுத்ததாக என்னென்ன தகுதிகள் அப்படின்றதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவராக அவங்க இருக்கணும் என்பது முக்கியமான ஒரு விதிமுறையாக இருக்கு. 21 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் என்பதும் அடுத்த விதி. அடுத்ததாக வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து அந்த யார் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களோட கணவரோ மனைவியோ மைனர் குழந்தைகள் பெயர்லையோ வீடோ வீட்டுமனையோ பெற்றிருக்க கூடாது இதற்கு முன்பு இந்த வீட்டு வசதி வாரியம் மூலமாக. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான நிபந்தனையாக இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் மட்டும் 751 அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்பனைக்கு வந்திருக்கு. இதனுடைய விலை என்பது 36 லட்சம் ரூபாயிலிருந்து 1,84 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா நகர், ஷெனாய் நகர், கோயம்பேடு,
கோயம்பேடு, ஜாஃபர்கான்பேட்டை, அயனாவரம், முகப்பேர், நொளம்பூர் இந்த பகுதிகளில் இந்த வீடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. ஸோ இடம் அந்த வீட்டோட அளவை பொறுத்த வரைக்கும் அந்த விலை என்பது மாறுபடும். அடுத்ததாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வீட்டு மனைகள் விற்பனைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை மாவட்டத்தில் தத்தநேரி, உச்சப்பட்டி, தோப்பூர், எல்லேஸ் நகர், நெல்லையில் கீழநத்தம், பாளையங்கோட்டை, பாளையில் அங்கே விற்பனைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குற மாவட்டங்கள் ஈரோடு, கோவை மாவட்டங்கள். ஈரோடு பொறுத்த வரைக்கும் பெரியார் நகர், முத்தம்பாளையம், தாராபுரம், பெருந்துறை பகுதிகளிலையும், கோவையில் பெரியநாயக்கன்பாளையம், சிங்காநல்லூர், கணபதி ஆகிய பகுதிகளிலையும் விற்பனைக்கு வருது. அடுத்ததாக நம்ம பார்க்கறது திருச்சி, விருதுநகர் மாவட்டங்கள். திருச்சியில் வரகனேரி, நாவல்பட்டு, வாழவந்தான்கோட்டை, விருதுநகரில் அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், சிவகாசி இந்தந்த பகுதிகளெல்லாம் வீடுகள் விற்பனைக்கு வருது. வீடுகள் மட்டும் இல்லை, அதே மாதிரி வீட்டு மனைகளும் விற்பனைக்கு வருது அப்படின்றது இதன் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றது மாதிரியும், அதே மாதிரி அவங்க இங்கே என்னென்ன விவரங்கள்லாம் கேட்குறாங்க அப்படின்றத உள்ளீடு செய்து ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி பாசன வாய்க்காலில் முதல் கட்டமாக தொடர்ந்து 15 நாட்களுக்கு வினாடிக்கு 500 கனஅடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. அணையில் குறைந்த அளவு நீர் இருப்பு இருந்த சூழலில் பெருந்துறையில் விவசாயிகள் நடத்திய 2 நாள் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து இந்த நீர்த்திறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1,03,500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் நிலையில் மழை நிலவரத்தை பொறுத்து நீர்த்திறப்பு நாட்கள் அதிகரிக்கப்படும் என்று நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவள்ளூர், திருப்பாச்சூர், காக்கலூர், ஈக்காடு, மலால் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வார விடுமுறையை கொண்டாட கோவை குற்றால அருவியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தண்ணீர் மிதமான அளவில் கொட்டுவதால் குடும்பத்துடன் அருவியில் குடித்து மகிழ்ந்தனர். வார விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் இரவு நேரத்திலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. சுற்றுலா தலங்களில் இருந்து வெளியே வரக்கூடிய கோஷன் சாலையில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. புதுக்கோட்டையில் இருந்து பழமுதிர் சோலைக்கு நடைபயணமாக மேற்கொண்ட பக்தர்கள் காவடி ஆட்டத்துடன் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே வந்தபொழுது சலங்கை கட்டி அவர்கள் ஆடிய ஆட்டம் காண்போரிடையே பரவசத்தை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் புனித அதிசய அன்னை மாதா ஆலய தேர்பவனி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஆலங்குடி புனித அதிசய அன்னை மாதா ஆலய தேர்பவனி திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்று வந்த நிலையில் அதிசய மாதா புனித அந்தோனியார் திருவுருவத்துடன் அலங்கரிக்கப்பட்ட ரதம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கவலப்பட்டியில் திறந்த வெளியில் பட்டாசுகள் மற்றும் வெடிமருந்துகள் திடீரென வெடித்துச் சிதறியதால் பல கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அதிர்வு ஏற்பட்டது. இதனால் சுற்றுவட்டார மக்கள் பீதியடைந்தனர். சம்பவ இடத்தில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தடை செய்யப்பட்ட பெர்குளோரைடு வெடிமருந்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பட்டாசுகளை அடையாளம் தெரியாத நபர்கள் திறந்த வெளியில் கொட்டி தீ வைத்து அழைத்த பொழுது அவை ஒரே நேரத்தில் வெடித்தது தெரிய வந்தது. இதுகுறித்து மேற்கொண்டு விசாரணை நடைபெறுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி அருகே உள்ள
பொன்னன்படுகையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வீட்டிற்கு ஒரு புலி வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கூறியதை அதிகாரிகள் தீர்மானமாக நிறைவேற்ற மறுத்தனர். ஆண்டிப்பட்டியில் தாலுகாவில் உள்ள கடமலை மயிலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட 18 ஊராட்சிகளிலும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. இதில் பொன்னன்படுகை ஊராட்சியில் வனத்துறையினரின் தொடர் இடையூறுகளை தடுக்க வீட்டிற்கு ஒரு புலி வழங்க வேண்டும் என பொதுமக்கள் தீர்மானம் கொண்டுவர கோரிக்கை விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையெல்லாம் தீர்மானமாக நிறைவேற்ற முடியாது என ஊராட்சி நிர்வாகம் மறுத்ததை அடுத்து தேதி குறிப்பிடாமல் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. தூத்துக்குடியில் நடைபெற்ற நெய்தல் கலை திருவிழாவை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன் உள்ளிட்டோர் கண்டு ரசித்தனர். 2ஆம் நாள் நெய்தல் கலை விழா நிகழ்ச்சியில் கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறையாட்டம், குச்சியாட்டம், துடும்பாட்டம், ஜிம்பலா மேளம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சுதந்திர தின விழாவை ஒட்டி மன்னார் வளைகுடாவில் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியாளர் அரவிந்த் தனது மகள் தாரகை, ஆராதனா மற்றும் சிறுவர்களுடன் சேர்ந்து 9 மீட்டர் ஆழக்கடலில் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தினத்தை கொண்டாடினார். மேலும் 45 நிமிடங்கள் ஆழ்கடலில் நீந்தி 50 கிலோ பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி கடல் தூய்மை குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர்.